வாங்கத்த அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வாங்கத்த. ஏத்தா அமுதா, கடையை திறந்து போட்டு வியாபாரம் பார்க்காம எங்க போயிட்டு வரீங்க? டேய் மாணிக்கம், இவனுங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுக்கா. நான் இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். போய் பாப்போம். இங்க இல்ல அவன். வா மாப்ள போலாம். எங்க அவன்? ஓட மாதிரி கடை அடிச்சிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிட்டானா அவன்? எங்க உன் பிள்ளை ஒளிச்சு வச்சிருக்கா? வர சொல்லி அவனா. ஏங்க என்னங்க இவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய் நிறுத்து. என் மவன் எங்கேயும் ஓடி ஒளியல. அவன் ஓடி ஒளியற அளவுக்கு ஒண்ணு கோலை இல்ல. குமரேசன் மவன். அவன் அவனோட மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான். என்ன கேட்டுச்சா? என் மவன் அவன் மாமனார் சிதம்பரம் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கான். போனக்கெல்லாம் மாமனார் இருந்தும் இல்லாத மாதிரி தான். உன்னையெல்லாம் பொண்ணு எடுத்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்றானுங்க. நீ இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க. போட. யோ குமரேசா, உங்க சங்காத்தமே வேணாம் தான் இவ்வளவு நாள் நாங்க ஒதுக்கி இருந்தோம். என் மக அமுதா ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்கெல்லாம் உங்ககிட்ட மறுபடியும் உறவு வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அமுதாவுக்கு உன் யோக்கியதெல்லாம் தெரிஞ்சு வச்சுல. இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்க உங்ககிட்டதான். சித்தப்பா, இந்த மாதிரி பாடம் எடுத்தா இவங்க புத்திக்கெல்லாம் உரைக்காது. நீங்க தானே எங்க அவன் இறக்கப்பட்டு பின் வாங்கிடுவானோன்னு கூட இருந்து அடிச்சது நீ தானே? வடிவேலு வெறும் அம்புதான், அதை ஏவனவன் நீதான். கடையை எரிச்சதும் நீதான். அடுத்தவங்க வயிறு எறிய விட்டு அதுல குளிர்காய நினைக்கிறீங்களே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய் என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? நான் உன் கடையை எரிச்சனா? மாமா முன்னாடி என் பேரை கெடுக்கலான்னு பாக்குறியா? உன் புருஷனுக்கு கிடைக்காத மரியாதையும் பேரும் எனக்கு கிடைக்குதுன்னு என் மேல பழி போடுறியா? ஒண்ணுன்னு பாக்குறேன். நான் போய் சொல்றேனா? உழைச்சிருவேன். நீதான் எரிச்சங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. காட்னா அசிங்கப்பட்டு போவேன். பேருக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டவங்க நாங்க இல்ல. உங்கள மாதிரி அடுத்தவங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சு பேர் வாங்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. என்ன ஜெயிக்கிறதா நினைச்சு எங்க அத்தையும் மாணிக்க சித்தப்பாவும் கஷ்டப்பட்டு உருவாக்குன கடைய அழிக்கணும்னு நினைச்சிட்டியல? அது மறுபடியும் நல்லபடியா எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்பயும் நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். கஷ்டப்பட்டு உருவாக்குனவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். அடுத்தவங்க கிட்ட இருந்து அபகரிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு எல்லாம் அது புரியாது. புச்சி இவ பாட்டுக்கு என் புருஷனை உங்க கண் முன்னாலேயே அடிச்சிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு போறா. வடிவேலு கடையை எரிக்க போனான்னு சொல்றா, கடை எரிஞ்சு போச்சுன்னு சொல்றா, இப்ப கடை நல்லா இருக்குன்னு சொல்றா. ஏண்டி உனக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சா? இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க யாரும் எங்க நின்னு பிரச்சனை பண்ண வேண்டாம். அதான் வெளியில போன்னு சொல்றாங்கல்ல, இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? இருக்கிற வீடு எரிஞ்சு போச்சுன்னு ஏதாவது புது கதை சொல்ல போறியா?
மன்னிச்சிருங்க மாப்பிள. நல்லது நடக்க வேண்டிய நேரத்துல இப்படி ஒரு தர்ம சங்கடமா போச்சு. பரவாயில்ல மாமா, அமுதாவா பேசல மாமா. எல்லாம் அந்த குடும்பத்தாளுக ஏத்தி விட்டு பின்னாடி நிக்கிறாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைக்கலையா மாமா? ஏங்க அவ ஏதோ வயிற்றுச்சல்ல வளரிட்டு போறா, அதுக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அப்புச்சி எதுக்குங்க உங்களை தப்பா நினைக்க போறாரு? அப்புச்சி, சாமி கும்பிட்டுட்டு பொறுப்பை ஒப்படைங்க. இளங்கோ, அதை போய் எடுத்துட்டு வாப்பா. இந்தாங்க மாப்பிள்ள, வாங்கிக்கங்க. என்ன தைரியம் இருந்தா உங்களை என் கண் முன்னாடியே அடிச்சிட்டு இவ்வளவு திமிர கத்திட்டு போறா? அப்புச்சி அங்கதான் இருந்தாருன்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவளை நான் சும்மா விட்டேன். அவ என்ன அடிச்சதும் அந்த கோவத்துக்கு பல்ல கலட்டி கையில கொடுத்துருந்துருப்பான். மாமா முன்னாடி பொம்பளை மேல கை வைக்க கூடாதுன்னு தான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ பேச பேச எவ்வளவு ஆத்திரம் எனக்கு பொங்குச்சு. மாமா முன்னாடி நம்ம பேரை கெடுத்துட கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருந்தேன். என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியலங்க. அந்த நினைப்புதான் எனக்கு திரும்ப திரும்ப மண்டைக்குள்ள ஓடி ஓடி அதை அப்படியே வெறி பிடிக்க வைக்குது. அவ கொட்ட தடக்காம என் கோபம் அடங்கவே அடங்காது. என்ன அண்ணமண்டி, அமுதா புராணமா? இம்புட்டு நேரமா எங்க வீட்லயும் அதே புராணம் தான். நடந்ததை கேள்விப்பட்டு என் மனசு ரொம்ப சங்கடப்பட்டுச்சு. நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு தான் வரேன். நாம எம்புட்டு சொன்னாலும் அவ திமிர அடங்கல. அவளுக்கு ஒத்து ஊத எங்க வீட்ல எங்க அம்மா மட்டும் இல்ல, எங்க குடும்பமே இருக்கு. என் புருஷனை அடிச்ச கைய அவ ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போது ஏண்டா அடிச்சோன்னு அவ ஃபீல் பண்ணணும். அதுக்கு அவ கைய நம்ம ஏதாச்சும் பண்ணணும். உங்க அண்ணனுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? அவ அந்த தாலி செயின் விஷயத்துல என்னையே அடிச்சிட்டா. உன் மாமனார் முன்னாடியே அந்த நகைய மாத்தி சபையில உன்ன அடிக்க வச்சா. உன்கிட்ட இருந்து கடையவும் பறிச்சுக்கிட்டா. இப்ப கடைசியில உங்க அண்ணன் மேலேயே அவ கை வச்சிருக்கா. நம்ம எல்லாரையும் அடிச்ச அந்த கைய நம்ம சும்மா விடக்கூடாது. காலத்துக்கும் அவ மறக்க முடியாத மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். அண்ணமண்டி, நீங்க கவலையை விடுங்க. நாளைக்கு நான் ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி காட்டுறேன். என் அண்ணனுக்காக நானே இறங்கி பண்றேன். வடிவேலு, நம்ம மேல சந்தேகமே வரக்கூடாது. அண்ணா, வராதுண்ண. அவ மார்க்கெட் போயிட்டு திரும்ப வரும்போது சந்துல சிந்து பாடுறேன். என்ன பண்ண போறீங்க? அவ கையில ஆசிட் அடிக்க போறேன்.
சரி. என்ன சொல்லுது? ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லுது. இதான் அமுதாவே வந்துருச்சா? என்னடா மாப்பிள்ள லேட்டு? ஏய் என்னடா ஆச்சு? கையில கட்டு போட்டுருக்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசாமல் சாப்பிடுங்க. ஏன் விட்டு கோவப்படுறான்? ஏதா அமுதா, ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு உனக்கு? அம்மா நீ மார்க்கெட்டு போயிட்டு வரக்கு ஏன் இவ்வளவு நேரமாச்சு? கேக்குறல்ல சொல்லாத்தா. மாப்ள அமுதா எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. இதெல்லாம் அந்த பழனிப்பை வேலையாத்தான் இருக்கும். அவனுக்கு ஒரு நாள் இருக்கு. நீ ரெஸ்ட் எடு. இந்த காயம்லாம் ஒண்ணும் ஆகாது, சீக்கிரம் ஆறி போயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் கடைக்கு போறேன். மாமா எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. டேய் கடையில ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா. எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? நான் உன் பொண்டாட்டிய வர. என்னக்கா கண்ணுக்குள்ள ஈரம் கசியுதோ? நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ அவனுக்கு மருந்து தடை விட்டதையோ நான் அதை பார்த்ததையோ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையாக்கா. நீ யாருக்கும் தெரியாம உன் பாசத்தை கண்டினியூ பண்ணுக்கா. என்னதே அவன் மேல கோபம் இருந்தாலும் அவன் கையில அடிய பார்த்ததும் உன் மனசு துடிச்சிச்சுல்ல, அதுதான்க்கா தாய் பாசம். டேய் மாணிக்கம், நாம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்க வலியில துடிச்சாலே நாம ஓடி போய் உதவி பண்றதில்ல? அது மாதிரிதான் இதுவும். அவன் கையில பட்ட அடி கூட ஒரு வாரத்துல சரியாயிடும். ஆனா அவன் ஏன் மனசுல உருவாக்குன வலி என்னைக்கும் ஆறாது. அவன் மேல இருக்கிற கோபமும் ஆறாது. தள்ளு. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரியே பேசுறியக்கா. நீ மனசு மாறுவ. தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பய உணர்வு தான் உன்னை இப்படி துடிக்க வச்சிருக்கு. இதுவே உனக்கு இம்புட்டு பயத்தை கொடுத்ததுன்னா உண்மையா ஊத்தி இருந்தா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்றிய? ஒரு பொண்ண பழி வாங்கணும்னு நினைச்சாலே நீங்க எடுக்கிற ஆயுதம் இதான்ல. நீங்க கையில எடுக்கிற இந்த ஆயுதத்தால எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை செதஞ்சு போயிருக்கு தெரியுமா? அந்த காயத்தோட வலி கூட கொஞ்ச நாள்ல போயிரும். ஆனா ஒவ்வொரு தடவையும் கண்ணாடி முன்னாடி அவங்க உருவத்தை பார்க்கும்போது அவங்க மனசுல ஒரு வலி வருது பாரு. உருவத்தை சிதைக்கிறது எம்புட்டு கொடுமையான விஷயம் தெரியுமா? பொண்ணு ஏழையோ பணக்காரியோ கருப்போ சிகப்போ எல்லா பொண்ணுங்களுமே தன்னை அழகா வச்சுக்கணும் தான் நினைப்பா. ஏன்னா எல்லாருக்குமே தன்னம்பிக்கைய கொடுக்கறது தான் அழகா இருக்கோங்கிற நினைப்புதான். அதுக்கப்புறம் தான் அறிவு. அதுக்காகவே தங்களை எப்பவுமே அழகா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த தன்னம்பிக்கையை அழிச்சு அவங்க உருவத்தை சிதைச்சு கண்ணாடி முன்னாடி மணிக்கணக்கா நின்னவங்கள கண்ணாடிய பார்த்தாலே பயப்பட வைக்கிறியல. தப்பு பண்ணவனே அவன் முகத்தை திரும்ப பார்க்கும்போது அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அவன் உருவாக்குன தழும்ப அவனாலே பார்க்க முடியாது. பொம்பளைங்கன்னா உங்களுக்கு இளக்காரமா போயிடுச்சுல. ஒரு பொண்ணுங்கிறவ உங்களை கண் கலங்காம பாத்துக்கிறவ. ஒரு பொண்ணுங்கிறவ உங்களுக்காக கண்ணீர் விடுறவ.
ஒரு பொண்ணுங்கிறவ உங்களை கண்மூடித்தனமா நம்புறவ. அவளுக்கு கிரீடம் வைக்கலன்னா கூட பரவாயில்ல, இப்படி கீழ்த்தரமா நடத்தாதீங்க. ஒரு பொண்ண பலவீனப்படுத்துறவ ஆம்பளை இல்ல, அவளுக்கு பக்க பலமா நிக்கிறான்ல அவன் தான் ஆம்பளை. சொல்லுங்க மாமா. டேய் மாப்ள, 4 நாளா நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அமுதா உனக்கு டீ குடுக்கறது என்ன, சாப்பாடு ஊட்டுறது என்ன, குளிப்பாட்டி வர்றது என்ன, அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்த மாதிரி தெரியுதே. டேய், இதுதான்டா உனக்கு சரியான சான்ஸ். உன் கையில அடிபட்டது எனக்கு வருத்தமாத்தே இருந்துச்சு. ஆனா அமுதா உன்னை நெருங்கி வரும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குடா. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இதுக்காக இன்னொரு கையை உடைக்கணுமா? அட லூசு பையல, எல்லாத்தையும் உனக்கு விளக்கி சொல்லணுமா? டேய், இதவே சாக்கா வச்சு அவ கூட ஜாயிண்ட் அடிச்சிருமாப்ல. ஏதோ அவளை காப்பாத்தணுங்கிற நன்றி கடனுக்காக பண்ணிட்டு இருக்கா, அதை கெடுக்க பாக்குறீங்களா நீங்க? இலே, தள்ளியே நின்னா காலத்துக்கு இப்படியே தாண்டா இருக்கணும். பாரு, பொம்பளை மனசு ஆழம்தான், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம தாண்டா இறங்கி கண்டுபிடிக்கணும். அப்பப்ப அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அவங்கள குஷிப்படுத்தணும்டா. அப்பத்தாண்டா அவங்க மனசுல நாம ஒரு இடத்தை பிடிக்க முடியும். டேய், அமுதாவுக்கு என்னென்ன பிடிக்குன்னு கொஞ்சம் யோசிடா. அத பண்ணி அவளை அசத்து. இப்ப பொங்கல் வருதுல, கரும்பு வேணுமா, புடவை வேணுமா, நகை வேணுமான்னு இப்படி ஏதாவது கேட்டு நீ தாண்டா அசத்துன. அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், ஆனா என்ன அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இன்னும் ஆரம்பிச்ச இடத்துலயே நிக்கிறியாடா. மாமா, அவளுக்கு என்ன பிடிக்கும் நீங்களே கேட்டு சொல்லுங்க மாமா. எல்லாத்துக்கும் என்னையே கேடு. டேய், காதல்ங்கிற கர்மாந்தத்தை கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருந்தியே, அப்ப வெட்டியா ஏதாவது திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்களா? அதுல ஏதாவது சொல்லிருப்பாள்ல, இதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுனா எனக்கு உசுறு, இதனால எனக்கு கயிறுன்னு ஏதாவது சொல்லிருப்பாள்லடா. அதுல ஏதாவது பிடிச்ச அவளை அசத்துடா. அட நீங்க வேற மாமா, எப்ப பேசினாலும் படிப்பு, வாத்தியாரு, புத்தகம், நோட்டுன்னு இதே பேச்சுதான். படிச்சத பத்தி பேசுறதுதான் அதிகம். இதுல எங்க இருந்து பிடிச்சத பத்தி பேசுறது? டேய், கேப்ல ஏதாவது சொல்லிருப்பாடா. நல்லா உன் மண்டைய பின்பக்கம் அடிச்சு அடிச்சு தூசி தட்டி நினைச்சு பாடுறா. மாமா, அவளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் மாமா. அத சொல்றா. மாமா, அவளுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் மாமா. விஜயா? யாரா அவன்? ஐயோ மாமா, தளபதி விஜய் மாமா. அவரா? ஆமா மாமா. அவரை உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னா நான் எப்படி அவரை கூட்டிட்டு வர முடியும்? மாமா, ஒரு நாள் நாங்க படத்துக்கு போயிருந்தப்போ அவ சொன்னா, நான் தளபதியோட பெரிய ஃபேன், பெரிய பக்தன். அவர் படத்தை முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும்னு அவ ரொம்ப நாளா ஆசைப்படுறா மாமா. அட இம்புட்டு தானே. உங்களுக்கு வாரிசு படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, இப்பே தியேட்டருக்கு போறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட். அத்தாடி, இவ கண்ணுல படாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர எவ்வளவு பாடா போச்சு. அப்பாடா, ஜோடி சேர்த்தாச்சு, அது போதும்டா.
பவர் சீட்ல இருக்காது சார், அதுல வந்து ஒருத்தன் உட்கார்றான்ல அவன்கிட்ட தான் இருக்கும் நம்ம பவர். அந்த ரகம் மாமே, அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். ஏன் சொல்லு? யோ, எதுக்கு என் தலையில முக்காட போட்டு படம் பார்த்துட்டு இருக்க? நீ ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து படம் பார்க்கவா இல்ல பக்கத்து சீட்டுக்காரன் என்ன பண்றான்னு பாக்குறக்கா? படம் பார்க்கத்தான். அப்ப மூடிட்டு படத்தை பாரு. கட்டு மல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரன் இருந்து வச்சா சாரம். இருடா, கொஞ்சம் யோசிக்க விடு. சார், நீங்க எங்க சார்? இங்க நீங்களும் தளபதி ஃபேனா? அப்ப தல ஃபேனா? நல்லா இருக்குமா? நீ பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு அம்புட்டு வைராக்கியமா பேசுன. இதான் உன் புருஷனை படிக்க வைக்கிற லட்சணமா? நாளைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு அவன் தான் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான்னா நீங்களும் கூட சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி நைஸ் அமுதா. உன் புருஷன் ஒழுங்கா படிச்சாலே மார்க் வாங்க மாட்டான், இதுல இந்த கூத்து வேறையா? சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். என் மாப்பிள்ள ஓவர் நைட்ல படிச்சு பாஸ் பண்ணிடுவான் சார். அமுதா, அடியாத்தி வாத்தி மொத்த ரொமான்ஸுக்கு ஆப்பு வச்சுட்டானே. அமுதா, விடு அமுதா. விடுங்க. என்ன? விடு அமுதா, விடு. விடுன்னு சொல்லல. என்ன பண்ற அமுதா? நான் பண்ண தப்புக்கு நீயே தானே அனுபவிக்கணும். இது பாரு, இது ஒரு சின்ன எக்ஸாம் தான். மெயின் எக்ஸாம்ல நான் கண்டிப்பா படிச்சு பாஸ் ஆயிடுறேன். இது பாரு, நான் வேணும்லாம் பண்ணல. எனக்கு படிப்பு வரல. படிக்கிற காலத்துல எனக்கு சரியா வராது. இப்போ கூட 4 வருஷம் கேப் ஆயிடுச்சுல்ல. வராத படிப்பை திரும்பவும் கஷ்டப்பட்டு படிக்கிறது உனக்காக மட்டும்தாமதா. என்ன நம்பு, கண்டிப்பா அமுதா. நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டு படிச்சாது பாஸ் ஆயிடுவேன். நான் என்ன படிக்க மாட்டேன்னா சொல்றேன். எனக்கு படிப்பு வரல. கண்டிப்பா காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது நான் பாஸ் ஆகிதான் வருவேன். எனக்கு நீ போஸ்ட் பண்றதுனால படிப்பு வராது. எனக்கெல்லாம் புரிஞ்சு படிக்கணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். உங்களை நான் இதுக்கு மேலேயும் நம்பர்தா இல்ல. அமுதா, அமுதா ப்ளீஸ் வேணாம். விடுங்க. வேணாம் ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ். என்ன அமுதா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு. இனிமே இப்படி நடக்காது. என்னம்மாமா இவ ஒவ்வொரு தடவையும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா? நீங்களும் எதுவும் பேசாம அமைதியாவே இருக்கீங்க. உங்க மனசுல அவ உங்க மகன்னு நினைப்பு இருந்தா இப்பவே சொல்லிடுங்க.
எந்த உரிமையில இங்க நின்னு பிரச்சனை பண்ற? சார், இவ என் மக இல்ல. இவளை நான் என்னைக்கோ ஊர் முன்னாடி தலை முழுகிட்டேன். உங்களுக்கும் ஊருக்கு வேணா இவங்க உங்க மக இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டப்படி இவங்க உங்க மக தான். இவங்களுக்கு இந்த சொத்துல முழு உரிமை இருக்கு. இவங்க அனுமதி இல்லாம நீங்க இந்த சொத்தை பிரிக்கணும்னு நினைச்சதே தப்பு. மாமா, இது ஒண்ணு இவளா பேசுற மாதிரி தெரியல. இந்த குடும்பமே சேர்ந்து பிளான் போட்டு இவளுக்கு நல்லா கீ குடுக்கறாங்க. இவளு இங்க வந்து ஆடுறா. ஏங்க, காசு பணம் வேணும்னா உழைச்சு சம்பாதிங்க. இப்படி அடுத்தவங்க சொத்துக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. ஏய், நிறுத்துமா. விட்டா பேசிக்கிட்டே போற. யாருக்கு வேணும் உங்க காசு பணம்? நாங்க ஒண்ணு சொத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வரல. சொந்த விட்டு போக கூடாதுங்கறதுக்காகத்தான் இங்க வந்தோம். பெத்த மகளை கலந்துக்காம அப்படி என்ன சொத்தை அவசர அவசரமா பிரிக்க வேண்டி கிடக்குது? அப்ப இதுக்கு பின்னாடி ஏதாவது சரித்திட்டம் இருக்குன்னு தானே அர்த்தம்.